பொண்டாட்டி லவ்யம் சீக்கிரம் வந்துரு. இன்னைக்கு இந்த பெல்ட் போட்டிருக்கேன். வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ். ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜோட அடுத்த வீடியோவை அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ கேப்ஷனில் என் புருஷா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தைரியம் இல்லையான்னு ரங்கராஜை நோக்கி ஜாய் கிறிசல்டா கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து ஜாய் கிறிசல்டா ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை என்னோடய குழந்தைக்காக நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். ரங்கராஜ் டீம் அந்த அக்கௌண்ட்டை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இன்னொருத்தவங்க ஐடியும் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு தெரியும். இது கண்டிப்பாக ரங்கராஜ் டீம் தான் இப்படி பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக சைபர் கிரைமில் ரங்கராஜ் மேலே கம்ப்ளைண்ட்டும் நான் கொடுக்க போகிறேன். அவரால் பேஜை மட்டும்தான் சஸ்பெண்ட் பண்ண முடியுமே தவிர குழந்தைக்கு அப்பான்னு யாராலையும் மாற்ற முடியாது. ஒரு அப்பாவாக பதில் சொல்லாமல் ஓடி மறைகிறாரு. என்ன பின்னாடியிலிருந்து நிறைய பேர் ப்ரெஷர் பண்ணுறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் வேணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் ரங்கராஜ் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தயாராக இல்லை. இப்போ வரைக்கும் 4 வாட்டி பேசியாச்சு. இது வரைக்கும் எந்த ரெஸ்பாண்டும் அவர் சைட்லேருந்து இல்லை. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் அந்த குழந்தை என்னோடதுன்னு தெரிஞ்சால் எல்லா செலவையும் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்ன ரங்கராஜ் இப்போது எங்கே போய் தலைமறைவாக இருக்கார்? அவர் மேலே தப்பு இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டை ஏன் ஒத்துக்க மாட்டுறாரு? அவருக்கே தெரியும் இது ரங்கராஜ் குழந்தை தான்னு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் மாட்டிப்போன்னு தெரிஞ்சும் தலைமறைவாக இருக்கார். பட் எண்ட் ஆஃப் த டே இந்த குழந்தைக்கு ரங்கராஜ் பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த குழந்தைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. என் நம்பரை நிறைய பேருக்கு கொடுத்து மெசேஜ் பண்ண சொல்கிறாங்க. மெசேஜ் பண்ணுறவங்களே ரங்கராஜ் தான் நம்பர் கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அதோட ஆதாரங்களும் என்கிட்ட இருக்குது. இந்த எல்லா ஆதாரங்களையும் நான் சப்மிட்டும் பண்ணியிருக்கேன். எனக்கும் என் குழந்தைக்கும் ஏதாவது ஆச்சுன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னும் இந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்லியிருந்தாங்க. பொண்டாட்டி ஐ லவ் யூ. நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனர்ஜியாக இருக்கேன். கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நீ எனக்கு. எப்போ ஒன்று ஹாப்பியாக பார்த்துக்கணும். ரெடி ஆகிட்டான். போயிட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிறேன். இன்னைக்கு ஃபுல் டே ஆஃபீஸ் தான். பெல்ட் போட்டேன். இன்னைக்கு இந்த பெல்ட் போட்டிருக்கேன். ஷூஸ் போட்டுக்கிறேன். பெடிக்யூர் பண்ணதுனால சாக்ஸ் போட்டு ஷூ போட்டுக்கிறேன். லவ்யம் சீக்கிரம் வந்துரு. மிஸ் யூ.